Praise the Lord. Welcome to Pray with Samuel. இன்னைக்கு உங்களை பலப்படுத்தக்கூடிய வசனம் சங்கீதம் 27 அதிகாரம் 3 வசனம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் நமக்கு எதிராய் செயல்படுகிறவர்களாய் காணப்படலாம். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்துல இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், உங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம். ஒரு காலத்துல நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருந்தோம், பட் இப்ப திடீர்னு பார்த்தா எல்லாருமே எனக்கு எதிராக செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற வார்த்தை, நீ கவலைப்படாத, நான் உன்னோட இருக்கேன். எத்தனை பேர் உனக்கு எதிராய் வந்தாலும் நீ என் மீது விசுவாசமாயிரு, நீ என்னை நம்பும் பொழுது நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ எதை குறிச்சுமே கவலைப்படாதன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா? வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே, எத்தனை பேர் எங்களுக்கு எதிராய் எழும்பினாலும் என் தேவன் எங்களை பாதுகாப்பதற்காக எங்களோடு இருக்கிறீர். நீர் நீதி செய்கின்ற தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கான நீதி செய்கிற தேவன் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் எதை குறித்தும் கலக்கமடையாமல் உம்மை மாத்திரமே நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம் என்று உறுதி கொள்கிறோம். ஆண்டவரே, மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.